இலைய ஓபன் பண்ணிட்டு ஒரு கொடியை நட்டுட்டு 4 தொண்டனை வச்சுக்கிட்டு ஒரு லெட்டர் பேர்ல கட்சி நடத்திக்கிட்டு நீங்க எல்லாம் RSS எதிர்க்கிறீங்க. இந்தியா முழுவதும் RSS பிரச்சாரத்தினுடைய எண்ணிக்கை மட்டும் உங்க கட்சியினுடைய தொண்டனை விட 1000 மடங்கு தெரியும். ஆஸ்திரேலியாவிலிருந்து, அமெரிக்காவிலிருந்து, ஸ்ரீலங்காவிலிருந்து, ஐரோப்பியாவிலிருந்து RSS பிரச்சாரங்கள் முழு நேரமாக உலகம் முழுவதும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு RSS பத்தி தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு RSS பிரச்சாரம் உலகம் முழுவதுமே இந்தியாவுடைய கலாச்சாரத்தை, இந்தியாவுடைய கொள்கை எடுத்து போயிட்டு இருக்காங்க. ஏன்னா RSS உங்க குக்கிராமத்துல ஒரு லெட்டர் பேர்ல நீங்க 4 பேர் துண்டு போட்டுக்கிட்டு பிரஸ் மீட்ல பேசிக்கிட்டு 4 தொண்டனை வச்சுட்டு ஒரு கொடி ஏற்றிக்கிட்டு கட்சி நடத்திட்டு இருக்கீங்களா? 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய போகிறது. 96 ஆண்டுகள் முடிந்து 1925 ஆரம்பிக்கப்பட்டது. 2025 வரும்போது 100 ஆண்டு. இந்த RSS இயக்கத்தை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பத்திரிகை நண்பர்கள் மூலமா RSS பணி ட்ரைபல் செட்டில்மெண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ட்ரைபல்குள்ள காட்டுக்குள்ள அரசு செல்லாத இடத்துல RSS என்று பிரச்சாரம் எப்படி வளர்க்கிறாங்க? ஓகே, நான் சவாலாக சொல்லிக்கிறேன். அதனால நான் ட்ரெயின் டிக்கெட் போட்டு உங்களை அனுப்புறேன். திருமாவளவன் ஜார்க்கண்ட் போய் RSS வேலையை பார்ப்பாரு. திருமாவளவன் தொண்டர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போய் RSS வேலையை பார்ப்பாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி நண்பர்கள் உங்களுக்கு டிக்கெட் போட்டு உங்க வெஸ்ட் பெங்காலுக்கு அனுப்புறோம், உங்க திரிபுராக்கு அனுப்புறோம். அங்க உங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட RSS என்ன வேலை செஞ்சிருக்கு நீங்க பாருங்க. ஜங்கில் மஹால் போய் பாருங்க வெஸ்ட் பெங்கால். நான் போய் பார்த்திருக்கின்றேன், அதனால் நான் பேசுகின்றேன். சகோதர சகோதரிகளே, நான் ஏதோ புத்தகத்தை படிச்சுட்டு பேசுறேன். அதனால இந்த RSS இயக்கத்தை சும்மா இங்க உட்கார்ந்து லெட்டர் பேட் கட்சிகள்லாம் என்ன நாம செய்யறோம்னே தெரியல. உலகம் முழுவதுமே இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் RSS. எத்தனை பிரச்சாரங்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து இருக்கிறார்கள் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்றேன். அதாவது தமிழ்நாட்டில் RSS ஒரு 2 பேர் வேலை இல்லாதவங்க பிரஸ் மீட் நடத்தி அது ஏதோ பூதம், அது ஏதோ. இதுல என்னையா உங்களுக்கு அரசியல் லாபம்? என்ன அரசியல் ஆதாயம்? RSS பத்தி என்ன உங்களுக்கு தெரியும்? எதுவுமே தெரியாம இந்த கண்ணை கட்டிக்கிட்டு யானையோட தும்பிக்கையை குடிச்சு பார்த்துட்டு இதுதான் பாம்புன்னு சொன்னது போல கதை இருக்கு. இந்த எல்கேஜி பையன் பேசுற மாதிரி இருக்கு. ஆனா பாதிகளா இயக்கத்தை பத்தி எதுவுமே தெரியாம எத்தனை நாளைக்கு 70 ஆண்டுகளா தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்கணும் இதை பத்தி பேசுறாங்க. அதனால சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாம் அற்புதமான நண்பர்கள். நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், அண்ணன் RSS ஏன் நீங்க எதிர்க்கிறீங்க? என்ன பண்ணாங்க?